வணக்கம். இன்று என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 49 வயது ஆகும் ஒரு நல்ல மனிதனை பற்றி தான் நான் சொல்லப் போகிறேன். இவர் பார்த்திங்கன்னா வன்னியர் சமுதாயம். வயது 49. 49 அதாவது 10/10/1976. 49 வயது. இவர் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ரூ. 20 ரூபா 25 வருமானங்கள் அவரால் இப்போதைக்கு வருமானம் வருது. கிராமத்தில் இருக்கிறார். 49 வயது ஆகும் இந்த அருமையான ஒரு மனிதரை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். இவர் பார்த்திங்கன்னா இவருக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. இவருக்கு 3 குழந்தைகள். 49 வயதில் 2 பெண் குழந்தைகளை அவர் திருமணம் செய்து வைத்து விட்டார். பையன் ஒருத்தர் இருக்கிறாரு. பையன் பார்த்திங்கன்னா அவர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன் சார் பிள்ளைகளை கட்டி கொடுத்த பிறகு என்ன இவர் கல்யாணம் என்று கேட்கலாம். அதாவது 2 பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டாரு. மனைவி இறந்து விட்டாங்க. சில உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க. 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளுக்கு கட்டி கொடுத்தாச்சு. ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் இடம் இருக்குது. பால் மாடு வச்சுருக்கிறாங்க. விவசாயம் பார்க்குறாரு. கூப்பிட்ட வேலைக்கு போகிறாரு. ஒரு நல்ல மனிதர். இவர் என்னுடைய அலுவலகத்துக்கு நேரடியாக 2-3 முறைகள் வந்திருக்கிறாரு. நேரில் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். ஒரு சில ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்க பெண்கள் நிறையா வசதி இருக்கா அது இருக்கான்லாம் கேட்பாங்க. ஆனால் இவர் என்ன அப்படின்னா, என்னுடைய வசதி இதுதான் அப்படின்னு சொல்லுறாரு. இவர் பெத்த நாயக்கம்பாளையம் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறாரு. இந்த சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த மாப்பிள்ளை விரும்பக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவர்கிட்ட நான் பேசும்போது நல்ல குணமாக இருக்கிறாரு. நான் பெண் வீட்டுக்காரங்க யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இங்கே நீங்கள் வர வேண்டியதில்லை. அவருடைய நம்பர் தாரேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இவருக்கு அவங்க ஒரு பொண்ணு பேசுகிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு கடைசி காலத்தில் ஒரு துணை வேணும், அதனால் நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு ஒரு சின்னமாக ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு 49 வயசு தானே ஆகுது. அதனால் இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், அவர் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறதுனால சேலம் மாவட்டத்திலேயே இருந்தாலும் பரவாயில்ல, அதன் பக்கத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வெளியூர் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, பெண்களுக்கு இந்த பதிவு. நீங்கள் என்கிட்ட ஃபோன் நம்பரை கேட்டிங்கன்னா தரேன், இல்லை உங்களுடைய ஃபோன் நம்பரை நான் அவர்கிட்ட கொடுத்து பேச வைக்கிறேன். நீங்கள் பேசக்கூடிய எல்லாருடைய பதிவையும் இதில் வீடியோவாக போட மாட்டேன். ஒரு சிலதை மட்டும்தான் நான் போடுவேன். ஏன்னா இது ஒரு சிலர் கேட்குறீங்க இல்லையா, அதனால சொல்கிறேன். எல்லாத்தையும் வீடியோவாக போட முடியாது. ஒரு நாளைக்கு 100 பேருக்கு மேலே நீங்கள் பேசுகிறீங்க. அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் பரவாயில்ல நான் பேசுனதை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் போடுவேன். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இவருக்கு ஜாதி தடையில் வன்னியர், ஜாதி தடையில் 49 வயது ஆகுது. விவசாயம், கூலி வேலை, பால் மாடு வச்சுருக்காரு. இவ்வளவும் பார்க்குறாரு. நல்ல அருமையான மனிதன். இவருக்கு 2 பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டார். இன்னும் ஒரு பையன் இருக்கிறான். அவன் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. பால் மாடு இருக்குது, விவசாயம் இருக்குது, எல்லாமே இருக்கிறது. சேலம் மாவட்டமும் பக்கத்து மாவட்டமும் உள்ள பெண் விட்டார் யாராவது கஷ்டப்படக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கணவனை இறந்தவங்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளை விவாகத்தான நபர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நபர். ஆகவே இவருக்கு ஒரு நல்ல துணை அமைய நான் இறைவனிடம் வேண்டுகிறேன். எனது குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரி குலதெய்வம் எனக்கு ஆழ்வார்குறிச்சி பாபநாசம் பக்கத்தில் இருக்கிறது. அதனால் இது அவங்க சொன்ன உண்மையை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் கஷ்டப்படக்கூடிய பெண்கள் யாராக இருந்தீங்கன்னாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல துணை வேணும்னா, இப்போ நல்ல மனிதர், அதனால தான் இதை சொல்கிறேன். நீங்கள் நம்பர் மட்டும்
நீங்கள் தாங்க, உங்கள் நம்பரை கொடுங்க, நான் அவர்கிட்ட கொடுங்க, இல்லை இவர் நம்பரை வாங்கி நீங்கள் பேசுங்க. சில புரோக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வயதான மனிதர்களுக்கு மறுமணம் என்றால் என்ன சொல்லுவாங்கன்னா, பல லட்சங்கள்கிட்ட வாங்குவாங்க. நான் யார்கிட்டையும் ரூபாயெல்லாம் அப்படி கேட்குறது கிடையாது, கமிஷனே கேட்குறது கிடையாது. முடிஞ்சால் நீங்கள் பார்த்து உதவி பண்ணுங்கள், அவ்வளோதான். சரிண்ணா? அதனால் சில புரோக்கர்கள் ஒரு 4-5 பேரை ரெடி பண்ணிவிட்டு, இதுதான் பொண்ணு, வாங்க நைட்டோட நைட்டாக கல்யாணம், லாட்ஜில் ரூம் போடுங்க, அந்த கோயில் பூட்டின கோயிலுக்கு வாசலுக்கு முன்னாடி நின்று கல்யாணத்தை முடிச்சுட்டு இவர் 1 லட்சத்தை கமிஷன் வாங்கிட்டு நாங்கள் 5 பேர் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால் சில புரோக்கர்கள் அந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அதனால் என் பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க, கமெண்ட்ஸ் நல்லா பண்ணுறீங்க. நான் யதார்த்தமாக பேசுகிறேன், உங்கள்கிட்ட பேசக்கூடியது யதார்த்தமாக பேசுகிறேன், அவ்வளோதான். சரிண்ணா? அதனால் இது போன்று இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மனிதர் போன்று நிறையா மனிதர்கள் என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. அது எல்லோருக்குமே அந்த மாதிரி வரன் இருக்குது என்கிட்ட. இந்த ஒரு வரன்னு நான் சொல்லலை. பெண்கள் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு கேளுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் மாப்பிள்ளையில் அரேஞ்ச் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இதற்கு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பண்ணக்கூடிய ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.